இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. வால்பாறை நகராட்சியில் அதிகாரிகள் ஆய்வில் 80 கோடி ஊழல் எனவும், எங்களது வரிப்பணத்தில் வனவிலங்குகளிடம் இருந்து உயிரை காப்பாற்ற மின் விளக்குகள், சாலை வசதி செய்து தரவும், ஊழல் செய்த அதிகாரிகள் மற்றும் நகராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை நகராட்சி தமிழக சுற்றுலா தலங்களில் 7வது சொர்க்க பூமியாகும். இங்கு தேயிலை தோட்டம் பிரதான தொழிலாக உள்ளதால் ஏராளமான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பியே உள்ளனர். இவர்கள் வசிக்கும் பகுதி அடிப்படை மின்சார வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர். மேலும் வனவிலங்குகள், கரடி, யானை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உலா வருகிறது. இதனால் பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். வால்பாறை டவுன், தோப்பி காலனி, அண்ணா நகர், வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் வீடுகள் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காட்டேஜ்கள் மூலம் நகராட்சிக்கு வரி செலுத்தப்பட்டு முறையாக உள்ளது. இதில் வால்பாறை நகராட்சிக்கு செலுத்தப்படும் வரி கடந்த காலங்களில் 200 கோடிக்கு மேல் இருந்ததாகவும், வங்கிகள், தபால் நிலையங்களில் டெபாசிட் செய்யப்பட்டு அதில் வரக்கூடிய வருமானம் நகராட்சிக்கு சுமார் 10 லட்சம் முதல் 20 லட்சம் இருந்து வருகிறது. ஆனால் வால்பாறை நகராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த அழகு சுந்தரவள்ளி 21 வார்டுகள் அடங்கிய வால்பாறை நகராட்சி 20 திமுக கவுன்சிலர்கள், ஒரு அதிமுக கவுன்சிலர் உள்ளனர். நகராட்சி தலைவர் பொறுப்பேற்று 4 வருடங்களாக வால்பாறை சுற்று வட்டாரம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் குடிநீர் வசதி, அடிப்படை வசதி எதுவும் செய்யாமல் பணம் மற்றும் குறிக்கோள் என்று செயல்பட்டு வருகிறார் எனவும், கண்ணாடி பங்களா, படகு இல்லம், அம்மா உணவகம், தமிழக முதல்வர் வழங்கும் காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களில் ஊழல் நடைபெற்று கவுன்சிலர்கள் தொடர்ந்து நகராட்சி கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். புகார் அளித்ததன் பேரில் சென்னை மண்டல இயக்குநர் உத்தரவின் பேரில் இணை இயக்குநர் விஜயகுமார் தலைமையில் அதிகாரிகள் அடங்கிய குழு நகராட்சியில் தணிக்கை செய்த பொழுது ரூபாய் 60 கோடி முதல் 80 கோடி வரை ஊழல் நடைபெற்று உள்ளது எனவும், போலியாக பில் தயாரித்து 1க்கு 2 முறை பணம் முறைகேடு நடைபெற்றுள்ளது. வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், வியாபாரிகள் உழைக்கும் பணம் கையாடல் செய்யப்பட்டு நகராட்சி தலைவர், அவரது கணவர், நகராட்சி அதிகாரிகள் உதவியுடன் பெரிய ஊழல் நடைபெற்று உள்ளது எனவும், குறிப்பாக பல பெயர்களில் டெண்டர் எடுக்கப்பட்டு எந்தவித பணிகளும் செய்யாமல் இருந்துள்ளனர் எனவும், தங்களுக்கு, தங்கள் பகுதிகளுக்கும் வால்பாறை மக்களுக்கும் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வட மாநில தொழிலாளியின் குழந்தையை சிறுத்தை அடித்து கொன்றதுக்கு தமிழக அரசு மூலம் இழப்பீடு 10 லட்சம் ரூபாய் வழங்கினர். காலமாக வால்பாறையில் வசித்து வரும் எங்களுக்கு எவ்வித அடிப்படை வசதியும் தராமல் எங்களது உயிருக்கு 10 லட்சம் ரூபாய் தருவது எந்த விதத்தில் நியாயம்? அந்த 10 லட்சம் ரூபாய் எங்கள் வார்டு பகுதிகளில் ஒதுக்கப்பட்டு மின்சார விளக்குகள், சாக்கடை வசதி, சாலை வசதிகள் அமைக்கப்பட்டால் எங்கள் உயிர் பாதுகாக்கப்படும் என வால்பாறை பொதுமக்கள் வால்பாறை நகராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். வால்பாறை பொன் கணேஷ் பேசுகிறேங்க ஐயா. நான் கடந்த 30 வருடத்துக்கு மேலாக எஸ்டேட் தோட்ட தொழிலாளியாக இருந்தேன். எனக்கு எஸ்டேட்டில் உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். அன்றைய தினம் 2,50,000 மக்கள் தொகை இருந்த இடத்துல இன்றைய தினம் நான் வால்பாறை டவுனில் தான் குடியிருக்கிறேன். இன்றைய தினம் ஒரு 80,000 மக்கள் தொகை தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, வால்பாறை ஒரு சொர்க்க பூமி, 7வது சொர்க்கமாக இருந்த வால்பாறை பூமி இப்போ நரகமாயிருச்சு. வால்பாறை நரகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே உள்ள ஆட்சியாளர்களும் நகர மன்றம் தாங்க காரணம். 200 கோடி ரூபா பணம், அதுக்கு 200 கோடிக்கு மேலே நகராட்சி பணம் இருந்தது. தமிழகத்திலே வால்பாறை நகராட்சி பணக்கார நகராட்சிங்க. நல்லா கேட்டுக்கோங்க. தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்பு, இந்த கடைகளுடைய வருவாய் ஈட்டுவதில் தமிழகத்தில் முதல் மேடமாக இருக்குது வால்பாறை நகராட்சி என்றாலும் அது மிகையாகாது. அதனால் 200-300 கோடி ரூபாய்க்கு மேலே வால்பாறை நகராட்சி பொதுமக்களோட வரிப்பணம் ஸ்டோரேஜ் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க. கடந்த இப்போ 4 ஆண்டு காலமாக இந்த பணம் எல்லாம் இல்லை. இப்போ கடனில் இருக்குது நகராட்சி. காரணம் என்னென்னா, இங்கே உள்ள நகரமன்றம், இங்கே உள்ள அதிகாரிகள், கமிஷனர்கள்லாம் திருட்டு பில்லு போட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இதை கேட்டு ரிப்போர்ட் பண்ணோம். இப்போ ஆடிட்டிங்கிற பேரில் டிஎம்ஏ தலைமையில் வந்தாங்க. சென்னையிலிருந்து 68 கோடி மெகா ஊழல் நடந்திருக்குங்க, பார்த்துக்கலாங்க அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்படுறோம் யாருங்க? அடித்தட்டு மக்கள். எங்களை போல தோட்ட தொழிலாளிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு சரியான ரோடு வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி எதுவுமே இல்லைங்க. வால்பாறையில் மழை பெய்யுதுங்க,
அண்ணா நகரில் கேளுங்க, தண்ணி அரை மணி நேரத்தில் விடுறாங்க, அடைச்சிடுறாங்கிறாங்க. போய் ஊத்துல இருந்தோ ஆற்றுல இருந்தோ தண்ணி எடுத்து வந்து ஏழை ஜனங்க குடிக்குது. இங்கே உள்ள வரி பணத்தை மக்களுக்காக செய்ய, மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவிடுன்னு கேட்டால் நீ திருடுத்தனமா கொல்லைப்புறத்தில் திருடிட்டு போய் அதை கூடி கேட்க மாட்டேங்கிற. ஆதாரத்தோடு கொடுத்தோம்ங்கய்யா, ஆதாரத்தோடு கொடுத்தோம் பில்லு. இந்த வேலையை நாங்கள் செஞ்சாங்க, எங்களை அண்ணன் செஞ்சான், அந்த வேலைக்கு 2 தடவை பில்லு போட்டாங்கன்னா ஆடிட்டிங்கில் சிஎம் உத்தரவு பிரகாரம் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொன்னார்னு வந்து தேடினாங்க, ஆடிட்டிங் நடத்தினாங்க. ஆகவே பொதுமக்களை காப்பாற்றணுங்கிற நேரத்தில் இந்த ஊடகத்துறை வாயிலையாவது சொல்லி முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கவனத்துக்காக தெரிவித்து இந்த வார்டுகளில் தெருவிளக்கு இல்லாமல் தாங்க நிறைய உயிர் மிருகத்துக்கு படி போடுது. கரடி வந்து நின்னா தெரியறதில்லை. படிக்கட்டில் ஏறி குடியிருப்பு பகுதிக்கு படிக்கட்டு வசதி இல்லை, குறுக்கு வசதி சகதிக்குள்ளேயும் போகும்போது யானை தள்ளிடுதுங்க. இருக்கிற கொலைகளை வெட்டுறது இல்லைங்க. எஸ்டேட் நிர்வாகமோ இங்கே உள்ள ஆட்சியாளர்களும் ஒன்றா பார்ட்னர் போட்டுக்கிட்டு காட்டேஜ் நடத்திட்டு தோட்ட தொழிலாளிகளை தெருவில் விட்டுட்டாங்க. சாக 10 லட்சம் கிடைக்குங்களாங்கிறாங்க. 10 லட்சம் கொடுத்தா எங்கள் உயிர் வருங்களா? தோட்ட தொழிலாளிக்கு அடிப்படை வசதிகளையும் தெருவிளக்களையும் கொடுத்து வால்பாறையை காப்பாற்ற, வால்பாறை மக்களை காப்பாற்றுங்க, வால்பாறை மக்களை காப்பாற்றுங்க, தோட்ட தொழிலாளிகளை காப்பாற்றுங்க, இந்த மக்களுடைய வரி பணத்தை காப்பாற்றுங்க, திருடு போகாமல் காப்பாற்றுங்க, தெருவிளக்கு அமைச்சு கொடுங்க, குடிநீர் வசதி அமைச்சு கொடுங்க, சாலை வசதி அமைச்சு கொடுங்க, எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. என் பேர் பாலமுருகன். இப்போ வால்பாறை, இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிறது வால்பாறை நகராட்சி. இப்போ இங்கே வந்து தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த இந்த பகுதியில் வந்து ஏழை தொழிலாளர், கூலி தொழிலாளருடைய வரி பணம் தான் இங்கே வரியாக வசூல் பண்ணுறாங்க. ஆனால் எந்த திட்டங்களும் இங்கே செயல்படுத்தலை. அடிப்படை வசதி, கரண்ட்டு, இது லைட்டு இல்லை, சாலை வசதி இல்லை, இப்படி எந்த அடிப்படை வசதியும் இங்கே இல்லை. நல்ல இப்போ டூரிஸ்ட் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி இல்லை, நல்ல குடிநீர் இங்கே கிடைக்கல. அப்படின்னா தொடர்ந்து குடிநீர் பைப்பு வேலை செய்கிறேன்னு சொல்லி இந்த 4 வருஷமாக வேலை நடந்துகிட்டு இந்த பச்சைமலை ரோட்டில் தோண்டி போட்டு கிடக்குது. அதை வந்து யாருமே சரி பண்ணலை. அதை பல முறை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், அதை இது வரைக்கும் சரி பண்ணலை. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த கண்ணாடி மாளிகை, படகு இல்லம், அதே மாதிரி தாவரவியல் பூங்கா, இப்படி யாத்திரை நிவாஸ், இந்த போன்ற பகுதிகளில் வந்து 2 முறை பில்லு வேலை செஞ்சால் பில்லு போட்டு சுமார் 68 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதா மண்டல இயக்குனர் அவர்களுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையா, அது பொய்யா, இல்லை அதிகாரி ஊழல் பண்ணாரா, இல்லை வந்து நகராட்சி தலைவர் ஊழல் பண்ணாரா அப்படிங்கிறத விளக்கத்தை வந்து இந்த பொதுமக்களுக்கு தெரியணும். ஏழைகளுடைய கண்ணீர் வந்து எப்போயுமே வீண் போகாது. நடவடிக்கை தேவை.